கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய அளவில் பொதுவேலை நிறுத்தம். உதகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். 17 பெண்கள் உட்பட 110 பேர் கைது. மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அழைத்திருந்த அகில இந்திய அளவிலான பொது வேலை நிறுத்தம் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உதகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிபிஐ, சிபிஎம், ஏஐயுடியுசி, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அரசு ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர மற்றும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும். லாபகரமான அரசு நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். இந்த போராட்டத்தின் பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்திய அரசை கண்டித்து தோழமை முழக்கங்களை எழுப்பினர். திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட மொத்தம் 110 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 17 பெண்கள் உட்பட என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உதகையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்தது. போராட்ட முடிவில் கட்சி நிர்வாகிகள் ஊடகங்களை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை விளக்கினர். இந்த ஆர்ப்பாட்டம் உதகையில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.